எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்த மூமெண்ட் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ, எனக்கு வந்து கூஸ் பம்ஸாமா. நிறைய பேர் வந்து அவரை வந்து ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்லி அவரை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அவருக்கு வந்து பேப்பர் பார்த்து தான் படிக்க தெரியும், அவர் பேச தெரியாதுல்ல. ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பேப்பரை பார்க்காம அப்படியே மனசுல இருந்து பேசினா இருப்பாருங்க. நான்லாம் அப்படியே சில்லறை செதற விட்டுட்டேன். கட்சிக்காரங்களா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டோனையே வந்து மாற்றி பீஸ்ட் படத்தில் வர வீரராகவன் கெட்டப்பில் வந்து வந்திருந்தாரு. ஸோ வந்து தமிழக அரசியலில் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அது. ஸோ அதுவும் அந்த பீஸ்ட் மோடு அப்படிங்கிற மாதிரி நான் உள்ள வரதே பீஸ்ட் மோட்ல தான். செங்கோட்டையன் சார் வந்து பதவியேற்க போகும்போது தளபதி உட்காரவே இல்லை. அவர் ஃபுல்லா அவர் பதவி ஏற்று முடிகிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தார். ஸோ என்ன ஒரு மாண்பு பாருங்க, என்ன ஒரு மரியாதை பாருங்க. என்ன இது வந்து இது சும்மா அப்படியே ஈஸியாக கடந்து போயிடலாம். ஸோ அந்த மரியாதை, அந்த மாண்பு, அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா. எங்க உச்சாணி கொம்புல போனாலும் அவர் இஸ் ஆல்வேஸ் கிரவுண்டட், இஸ் ஆல்வேஸ் மற்றவங்களுக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்டை. ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்கூரி அப்படிங்கிற ஒரு விஷயம், அணில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சாங்க. ஸோ நீங்க அதை அப்படி எப்படி? நான் ரொம்ப ப்ரௌட் தற்கூரின்னு போஸ்டே போட்டோமா. நீங்க வந்து எங்களை என்ன வேணா சொல்லுங்க, அணிலா வி ஆர் ஹாப்பி, எங்களுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்களா வி ஆர் ஹாப்பி. ஆனா நாங்க ஒரு டீம், தற்கூரிகள்லாம் நாங்க எல்லா தற்கூரிகளும் ஒரு டீம். அந்த தற்கூரியை வந்து 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு தாண்டி வயசானவங்க வரைக்கும் அவர் வந்து நீங்க வந்து என்ன வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து யாரையும் ஃபோர்ஸா கழுத்து பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணல. திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 100ல ஒருத்தர் இல்லம்மா, கோடியில ஒருத்தர் இல்லம்மா, அதுக்கும் மேல ஒருத்தர். அந்த ஒருத்தருக்கு அமையும். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இந்த நேர்காணல்ல நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அருண் ராஜன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா, ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து நிம்மதியா தூங்குனேன். கண்டிப்பா. ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். கிட்டத்தட்ட நாங்கள் நியூஸ் சேனலையே பார்த்து வந்து அந்த டோனுக்குலாம் அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ தூங்குனா கூட எங்களுக்கு கனவுல வந்து அந்த விஷயங்கள் தான் ஓடுது. ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நேற்று நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அந்த படத்துடைய பாகுபலி படத்துடைய ரீக்ரியேஷனாக வந்து நேற்று நடந்ததுன்றத நிறைய பேர் வந்து ஸ்டோரிலாம் வச்சுருந்தாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்த மூமெண்ட் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ, எனக்கு வந்து கூஸ் பம்ஸாமா. நிறைய பேர் வந்து அவரை வந்து ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்லி அவரை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அவருக்கு வந்து பேப்பர் பார்த்து தான் படிக்க தெரியும், அவருக்கு பேச தெரியாதுல்ல. நான் பார்த்துருக்கேன் நேரில் மூவியில் வந்து எவ்வளோ பேஜ் டைலாகாக இருந்தாலும் சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ் சச்சக்குன்னு பார்த்தாருன்னா அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவ்வளோ மெமரி அவருக்கு இருக்குது. நேற்று அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பேப்பரை பார்க்காம அப்படியே மனசுல இருந்து பேசினா இருப்பாருங்க. நான்லாம் அப்படியே சில்லறை செதற விட்டுட்டேன். வெரி ஹாப்பி. அண்ட் அந்த கூஸ் பம்ஸ் மொமெண்ட்டுங்கிறது லிட்ரலி அதுதான். ஸோ இவ்வளோ நாள் தள்ளி போனதுக்கு எல்லாமே ஒரு காரணம். It has to happen at the right time. கண்டிப்பாக. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இது வரைக்குமே ஒரு அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே அந்த ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டி, ஸோ இதில் தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம கட்சிக்காரங்களா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டோனையே வந்து மாற்றி பீஸ்ட் படத்தில் வர வீரராகவன் கெட்டப்பில் வந்து வந்திருந்தாரு. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டில். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சேஞ்சஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு நானே கொண்டு வரேன்டா சேஞ்ச், இந்த ட்ரெஸ் கோடு, இதுதான் அட்டையர், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிறதே இல்லை. அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் மாற்றங்களை. ஸோ வந்து தமிழக அரசியலில் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அது. ஸோ அதுவும் அந்த பீஸ்ட் மோடு அப்படிங்கிற மாதிரி நான் உள்ள வரதே பீஸ்ட் மோட்ல தான். என்னென்ன யாரும் வந்து நம்மளை வந்து ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது, நம்மளை வந்து கிராண்டடாக எடுத்துக்கூடாது. என்ன நல்ல விஷயம் நடக்கணுமோ
அது பீஸ்ட் மோட்ல நடக்கும். அந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் ஓகே. நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து 4-5 நாட்களா வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா தெரிவிக்கிறவங்க வந்து 118 எம்எல்ஏக்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம். சரி, இது முடியுமா முடியாதோ, ஆளுநர் ஆட்சி வருமா வந்துராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வந்து இடையில நேத்து வெற்றிகரமாக பதவியேற்கிற சூழ்நிலையில இந்த இடைக்கால கட்டம் எப்படி இருந்தது உங்களோட மைண்ட் செட்? சீரியஸா நான் வந்து ஆக்சுவலி நான் நிறைய வீடியோஸ் நானே சொல்லியிருக்கேம்மா. அரசியல்னா என்ன அப்படின்னு ரொம்ப டீப்பாக இறங்கி பார்த்ததே விஜயண்ணா அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இது எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடம். இந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிச்சயம் இல்லை, எப்போ எது நடக்கும்னு நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பெரும்பான்மை பெற்ற பிறகும் சில விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நம்ம இவ்வளோ நாள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்த சில விஷயங்கள், பல விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அப்படிங்கிறதே நம்ப முடியலம்மா. அதாவது இந்த அரசியல்ல ஒருத்தர் வரணும் அப்படின்னா என்ன வேணா செய்வாங்க, ஒருத்தர் வரல அப்படின்னா என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சது பார்த்தீங்களா? வாஸ் வெரி டிஸ்டர்ப்டுமா. என்னடா இது மாதிரிலாம் நடக்குமா, நடக்கலாமா, நடக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அது உண்மையோ பொய்யோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அதை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக தான் பார்த்தோம். ஏன்னா பெரும்பான்மை வந்துடுச்சு, நம்ம தான் வந்து 108. ஸோ நம்மளை தான் ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க அழைக்கணும். அவரும் அழைக்க மாட்டேங்கிறாரு. எந்த ஒரு வரலாற்றிலையுமே இல்லாத மாதிரி சட்டமன்றத்தில் தான் வந்து நம்ம மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். இவர் இப்போவே எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறாரு. அது இது வந்து பல பத்திரிகையாளர்களும் சரி, பல அரசியல்வாதிகளும் சரி இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ஆளால் எல்லாமே மாறுது பாருங்க. ஒரு ஆள் நினைச்சாருன்னா எல்லாருக்கும் ஷாக் கொடுப்பாரு, எல்லாரையும் பயமுறுத்துவாரு, எல்லாரும் அவங்களுடைய கொள்கைகளை மாற்றுவாங்க இல்லையா? அது அப்படி ஆச்சு இல்லையா? ஸோ ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ஒரே எலெக்ஷன்லேயே. கண்டிப்பாக. ஸோ இப்போ நேற்று நடந்த இந்த முதல்வர் பதவியேற்பு விழாவில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் நோட் பண்ணாங்க. விஜய் அவர்கள் பேசினதாகட்டும், அந்த டேபிளை வந்து அவர் தூக்கிட்டு போன விஷயங்களாகட்டும், அதே மாதிரி ஓகே நம்ம தான் வந்துட்டோம்ல, நம்ம ஆட்சி தானே, ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க, இதை இப்போவே வந்து எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. ஸோ உங்களை இந்த விஷயம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கு? அது செங்கோட்டையன் சார் வந்து பதவியேற்க போகும்போது தளபதி உட்காரவே இல்லை. அவர் ஃபுல்லாக அவர் பதவி ஏற்று முடிகிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தார். ஸோ என்ன ஒரு மாண்பு பாருங்க, என்ன ஒரு மரியாதை பாருங்க, என்ன இது வந்து இது சும்மா அப்படியே ஈஸியாக கடந்து போயிடலாம். ஸோ அவர் நிற்கிறாரு, ராகுல் காந்தி சார் நிற்கிறாரு, அந்த டீமே நிற்கிறாங்க செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷனுக்காக. ஸோ அந்த மரியாதை, அந்த மாண்பு, அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா? எங்க உச்சாணி கொம்பில் போனாலும் அவர் இஸ் ஆல்வேஸ் கிரவுண்டட், இஸ் ஆல்வேஸ் மற்றவங்களுக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்டை மனமார்ந்து கொடுப்பாரு. சும்மா நடிக்கிறதுலாம் கிடையாது, மற்றவங்களுக்கு முன்னாடி போய் ஒரு ட்ராமா பண்ணுறதுலாம் கிடையாது. அது அப்படியே மனசுலேருந்து வருது அவருக்கு. ஸோ தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து டிவிக்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய அதிலே சொல்லியிருப்பாரு, என்ன விமர்சனங்களை தாண்டி உங்களையுமே வந்துச்சு, நீங்களுமே வந்து அதை எதிர்கொண்டீங்க, எனக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்தீங்க அப்படின்னு. ஸோ உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து கான்ட்ரவர்சியாக வந்து இது வந்து இந்த விஜய் டிவிக்கே ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்கூரி அப்படிங்கிற ஒரு விஷயம், அணில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சாங்க. ஸோ நீங்க அதை அப்படி எப்படி? நான் ரொம்ப ப்ரௌட் தற்கூரின்னு போஸ்டே போட்டேம்மா. நீங்க வந்து எங்களை என்ன வேணா சொல்லுங்க, அனிலா வி ஆர் ஹாப்பி, எங்களுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்களா வி ஆர் ஹாப்பி. ஆனால் நாங்கள் ஒரு டீம், தற்கூரிகள்லாம் நாங்கள் எல்லா தற்கூரிகளும் ஒரு டீம். அந்த தற்கூரியை வந்து 2 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசை தாண்டி வயசானவங்க வரைக்கும் எங்கள் அந்த தற்கூரி டீமில் இருக்கோம், பெருமையாக இருக்கும். ஸோ அண்ணன் வந்து என் கூட எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்கள் நின்னீங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே எமோஷனல் மொமெண்ட்டாக இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது, 40 பேர் உயிர் இழக்கிறாங்க. அந்த 40 பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்களே அண்ணன் மேலே தப்பு சொல்லலை. அவரை வந்து அவ்வளோ எமோஷ்னலாக அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது அதுக்குள்ளே இருக்கிற அன்பும் அவரு மற்றவங்களுக்கு காட்டுற அன்பும் அது எவ்வளோ ஒரு அன்கண்டிஷனலாக இருக்கு பாருங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் எந்த ஒரு எலெக்ஷன்லையும் இல்லாத மாதிரி ஓட்டுக்கு காசு வாங்காம ஒரு தலைவன் ஜெயிச்சிருக்கான்னா இதுதான்.
ஓகே. First ஸோ நிறைய டிவிகே ரசிகர்களும் சரி, டிவிகேல இருக்கக்கூடியவங்களும் சரி, நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்குவோன்னு நாங்களே எதிர்பார்க்கல, இது வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் மூமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்டா. இதை நீங்க எப்படி பாத்தீங்க? நீங்களே இல்லம்மா இதை இல்ல இது கணிச்சிருக்கீங்களா? டெஃபினட்டா இது ஏன்னா நீங்க வந்து இப்போ நம்ம ஃபேமிலி இருக்காங்க, நம்ம ரிலேஷன்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க ஒரு 50 பேர்கிட்ட கேளுங்க, 48 பேர் வந்து நான் வந்து டிவிக்கு தான் ஓட் போட்டேன்னு சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வேணுங்கிறது ஒண்ணு, ஒரு 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 மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது 2, அதுக்கு சரியான ஆள் யாரு அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கு பாருங்க, அது 3. இந்த 3 விஷயமும் ஒரு யூனிவர்ஸ் ஒரு டைம்ல தான் அமைச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்மா. இதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல விஜய் அண்ணா ஜெயிக்கலைன்னா மறுபடியும் இதே திராவிட கட்சிகள், இதே நம்ம ஒரு 70 வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் என்ன அரசியல நடந்ததோ அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. கண்டிப்பா. ஸோ ஒரு மாற்றம் வேணும், புதுசா ஒரு விஷயம், ஒரு ஜென்சி, இந்த ஜென்சி ஜென்ரேஷன் எல்லாரையும் தாண்டி வயசானவங்களாம் அண்ணன் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னும் போது நாங்கள் டெஃபினட்டா இந்த பெர்சன்டேஜ் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. பட் ஒரு திக் மொமெண்ட்ஸ் ஆல் டைம் இருக்கிற மாதிரி யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது நடந்துருமா, அந்த எலெக்ஷன் இஓவி மிஷின்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கா, அந்த சிசிடிவி நியூஸ்ல வரும்போதெல்லாம் நாங்க இங்க இருந்து பாக்குறோம். ஸோ அந்த மாதிரியான திக் மொமெண்ட்ஸ்லாம் ஃபார் ஷுவர் இருந்தது. பட் வி வர் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, நம்பிக்கையா அண்ணன் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ டிவிகேக்கு வாக்களிச்சவங்க எல்லாருமே வந்து ஓகே, ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு சேஞ்ச் வரும், கண்டிப்பாக திராவிட கட்சிகளை தாண்டி நிறைய நல்ல விஷயங்களை வந்து டிவிகே வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லையும் இருப்போம். ஸோ இந்த எலெக்ஷனில் டிவிகே அவர்கள் வந்து மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்கும் போது இந்த 5 வருட ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்குமா. மோரோவர் நான் ரொம்ப மெச்சூர்டாக பார்த்த விஷயம் என்னன்னா, ஸோ என்ன ஃபண்ட் இருக்குது, என்ன ஃபண்ட் இல்லை, என்ன திட்டங்கள் வந்து இம்மீடியட்டாக தேவையை, எந்த திட்டங்களுக்கு நமக்கு ஒரு ஃபண்ட் இருந்தால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே டீம் சீக்கிரம் வந்துருவாங்க. ஸோ ஒன்று எது ப்ரையாரிட்டின்னு ஒன்று அண்ணன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே போதும். அடுத்த 5 வருஷம் அண்ணன் சொல்ற மாதிரி கண்டிப்பா நல்லா இருப்போம், எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்போம். வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி இப்படி வந்துட்டு சும்மா ஏமாத்துறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ நிச்சயமா கிடையாது. ஸோ ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும்னு வந்திருக்காங்க இல்லையா, கண்டிப்பா செய்வாங்க. அதுக்கு தானே இவ்வளோ எஃபர்ட்டும். பதவியேற்பு விழாவிலே வந்து முக்கியமான 3 விஷயங்களுக்கு வந்து கையெழுத்து விட்டுருந்தாங்க. அது உண்மையாகவே வரவேற்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எல்லா கட்சியுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நல்ல விஷயங்களை தான் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த திட்டங்கள்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, இது சூப்பர், இதை கரெக்டாக செயல்படுத்துவாங்க? கண்டிப்பாம்மா. ஏன்னா இப்போது நம்மளை பிடிக்காதவங்க, நம்ம எதிரியாக நினைக்கிறவங்க, இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுடுவாங்கன்னா கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுக்கிட்டு என்னடா தப்பு பண்ணுறாங்க, என்னடா வந்து இவங்க வந்து சொன்ன வாக்குறுதியை மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி விளக்கெண்ணையை கண்ணுக்குள்ளே விட்டுக்கிட்டு அதை அப்படியே பிடிச்ச அப்படியே கழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாதுமா. திஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி, த ஹோல் ஸ்டேட். இது வந்து நான் இல்லை, நீ இல்லை, எதிரி இல்லை, அந்த கட்சி இல்லை, இந்த கட்சி இல்லை, இது மக்களுக்கு எல்லாருக்குமா. ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இதை இந்த ஆட்சியை செலிப்ரேட் பண்ணி அடுத்ததுக்கு கொண்டு போகணும். இதை வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ 200 யூனிட்னு சொன்னார், இப்போ வந்து அது 500 யூனிட் 2 மாதத்துக்கு எந்த வீட்டில எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் 200 யூனிட் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கணும் இல்லையா. இப்போ வந்து என்னால் வந்து 4 பிரியாணி சாப்பிட முடியும் அப்படின்னா நான் 4 பிரியாணி கொடுத்துட முடியுமா? ஸோ அந்த உனக்கு நான் 1 பிரியாணி கொடுக்குறேன், மீதி 3 பிரியாணி நான் இன்னும் 3 பேருக்கு கொடுக்கணும். ஸோ நான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறேன். இதில் வந்து 2.4 மில்லியன் 2.4 மில்லியன் ஃபேமிலிஸை ஏதோ ஒரு கணக்கு பார்த்தேன். அதில் வந்து ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் வந்து 500 யூனிட் ஸ்கூலில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கீழ்த்தட்டு வர்க்கம், அந்த நடுநிலை வர்க்கம், இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இட்ஸ் அ பெஞ்ச் மார்க். இப்போ நான் இருக்கேன், நான் என் வீட்டில் எல்லா ஏசியும் ஆன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அந்த ஏசி பில் வந்து எக்கச்சக்கம் வரும். இப்போ நான் இஷ்டத்துக்கு ஏன் லக்ஸுரிக்காக நான் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கு நான் கவர்மெண்ட் வந்து 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்கணும்னா அது இன்னொரு ஒரு ஏழை அவரோட காசுலேருந்து நான் பிடுங்கி சாப்பிட்றது. ஸோ எனக்கு அது கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் லக்ஸுரிக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ 500 யூனிட் நான் தாண்டுறேன் அப்படின்னும் போது அந்த ஸ்லாப் வேணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் நாட் அவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று கிடையாது. தெர் இஸ் அ ஸ்லாப் ஃபார் திஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எடுத்தோடனே ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி அதை போய் நம்ம
அது கூட பரவாயில்ல, எதுக்கு நீங்க தமிழ் தாய் வாழ்த்த 3வது பாடுனீங்க அப்படின்னு. ஆமா, ஏன்னா இது இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்காங்க January 28 நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடக்கூடாதுன்னு இல்லை, வந்தே மாதரம் நேஷனல் சாங்கை வந்து நீங்க ஜனகண முன்னாடி பாடணும் அப்படின்னு. ஸோ இந்த ரூல் இப்பதான் போட்டிருக்காங்க. இது வந்து போன ஆட்சி இதே பதவியேற்பு விழால ஃபர்ஸ்ட் ஜனகணமன பாடிட்டு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு ஜனகணமன பாடல. ஸோ அப்போ அவங்க செகண்ட் பாடினாங்க. இப்போ இது ஆட் ஆயிருக்கிறதுனால இது தேர்ட் வந்துருச்சு. ஸோ அதனால இது ஒரு பிரச்சனை. நோ, திஸ் இஸ் ஒரு ஃபோர்ஸி பண்ணும்போது, ஒரு ஃபியூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவருக்கு நீங்க பண்ணுங்க சார், நீ நல்லா பண்ணுவ, நீ இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குவேன்னு கான்ஃபிடென்ட் கொடுத்தாதான் அவர் நல்ல எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் வாங்க முடியும். அவன் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு ஆமா இவர் படிச்சு கிழிச்சிருவாரு, ஆமா இவர் அப்படியே எக்ஸாம்ல அப்படியே பாஸ் பண்ணிடுவார், நல்ல மார்க் வாங்கிடுவாருன்னா அவனுக்கே அவன் மேல நம்பிக்கை இல்லாம போகும். ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதை நம்ம வந்து ஒரு பெரிய மனசோட ஏத்துக்கிட்டு சண்டை போடாம we have to really stand with him for all the steps he is taking. கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ 90s கிட்ஸ் ஆகட்டும், 2K ஜென்ரேஷன்ஸ் ஆகட்டும், இந்த ஜென்ஜி ஜென்ரேஷன்ஸ் வந்து இப்போ தாத்தா பாட்டிலாம் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் தெரியுமா, அவர் எவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ நாங்கள் ரியாலிட்டியில் வந்து நாங்கள் விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாகவே எம்ஜிஆரையும் அவர் தாண்டிட்டாரு அப்படிங்கிற வார்த்தைகளையும் நம்மளால கேட்க முடியுது. உண்மையாவே இதுதான் ரியாலிட்டியா? உண்மையாதான் மேம் ரியாலிட்டி. ஏன்னா மக்கள் ஒருத்தர் மேல அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு அன்போ பாசமோ வச்சிட மாட்டாங்க. தான் வீட்டில் ஒரு ஆளாக பார்க்க மாட்டாங்க. இது என் அண்ணன், அதாவது அவர் வந்து பதவி ஏற்கணும்னு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு சரியா சாப்பிடாம சரியா தூங்காம அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் சிஎம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? அந்த கனெக்ஷன் வந்து நான் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு அவ்வளோ தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் மேலே வந்து அவர் நம்ம வீட்டில் ஒரு நம்ம வீட்டோட கேப்டன் அவர் தான், நம்ம வீட்டோட பெரியவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அண்ணனா கனெக்ட் ஆறாரு, தம்பியா கனெக்ட் ஆறாரு, மாமாவா கனெக்ட் ஆறாரு. ஸோ எல்லா குழந்தைங்கலேருந்து சின்ன குழந்தைக்கு என்னமா தெரியும் இல்லையா? ஒரு 2 வயசோ 3 வயசோ இருக்கிற பாப்பாக்கு அப்போதான் பேச ஆரம்பிக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த அவர் மேல ஒரு அன்பு வருது, அவர் மேல வந்து ஒரு லவ் வருதுன்னா திஸ் இஸ் ஆல். அவர் வந்து நீங்க வந்து என்ன வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து யாரையும் ஃபோர்ஸா கழுத்து பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணல. திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 100ல ஒருத்தர் இல்லம்மா, கோடியில ஒருத்தர் இல்லம்மா, அதுக்கும் மேல ஒருத்தர், அந்த ஒருத்தருக்கு அமையும். அது அண்ணனுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அந்த மீமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் வந்து அவரை முதல்ல வந்து வரவிடலை. இப்போ அவருடைய கட்சி மாநாடு வந்து முதல்ல விக்கிரவாண்டியில் தான் நடந்துச்சு. லயோ காலேஜில் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கூட வாங்காத ஒருத்தர் எம்எல்ஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கிறாரு. முதல்வன் படத்தில் வந்து முதல்வராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத ஒருத்தர் இப்போ உண்மையாகவே சிஎம் ஆயிட்டாரு. அதாவது நடக்காத விஷயங்களை அவர் நடத்தி காட்டியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் மீமா வந்து நடக்காத விஷயத்த நடத்தி காட்டுறாரு. சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்த விஷயத்த மறுபடியும் ஸோ இது நடக்க போகுதுன்னு முன்னாடியே ப்ரெடிக்ஷன் ஏதாவது பேரல் யூனிவர்ஸில் போய் அவர் தெரிஞ்சுட்டு வந்தாரான்னு தெரியல. நான் இப்போ அடிக்கடி சர்க்கார் மூவி எடுத்து நான் பார்க்குறேன். எவ்வளோ அவர் பேசுகிற டயலாக்ஸ், எவ்வளோ விஷயங்கள் நீங்க ஏகப்பட்ட மீம்ஸ்ல பார்த்துருப்பீங்க. 8-10 வருஷம் முன்னாடி அந்த மனுஷன் சொன்னது எல்லாம் இப்போ நடக்குதுமா. தாய் கழகத்துல வந்து இந்த கட்சி சேர்ந்துருச்சு, எனக்கு எதிரியே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. என்னோட இது எப்படா நடக்கும் அப்படின்னா ஸோ அதுக்கான டாக்ஸ் போயிருக்கு அப்படின்னு அதுக்கான இனிஷியேட்டிவ் நடந்திருக்கு அப்படின்னும் போது அப்போவே கெஸ் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு பாருங்களேன். ஸோ இவர் வந்து சும்மா எதுவுமே வந்து தெரியாமலையோ ஒரு பதவி வெறியிலையோ இல்லை பணம் சம்பாதிக்கணுமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் சத்தியமாக கிடையாது. நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், இதை எவ்வளோ எஃபெக்டிவாக செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. எப்படி வந்து விஜயகாந்த் சாரால் அவரோட வின் பண்ண எம்எல்ஏஸை ரீட்டைன் பண்ணிக்க முடியலையோ, அவரால் அவர் எதை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு உள்ளே வந்தாரோ அதுவே மாறி போனது காலத்தின் சூழ்நிலையா என்னன்னு தெரியல. இந்த லெசன்ஸ் எல்லாம் அவர் பார்த்துருப்பார் இல்லையா? ஸோ இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட். ஹீ வில் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹீ வில் நெவர் மேக் ஷூர் தட் ஹேப்பன்ஸ் ஃபார் அஸ். ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ் தான். கண்டிப்பாக. சரி, இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ மீடியாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியோடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம்.
அவங்க என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் நியூஸ் அப்படிங்கிறது. நிறைய திரைப்பிரபலங்களும் அதை பற்றி பேசுறதுக்கு வந்து பயப்பட்டாங்க. கரெக்ட். பட் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும், ஓகே இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டா நமக்கு வேலை போயிடும், நமக்கு வந்து ஷூட்டிங் வராது அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து பயந்துட்டு பேசாமல் கூட இருந்ததையும் நம்மளால் கேட்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அது? எனக்கு வந்து என்னம்மா, ஐ பீன் brought up திஸ் வே. சின்ன வயசுலேருந்து எனக்கு எது தப்புன்னு படுதோ அதை நான் ஃப்ராங்காக பேசுவேன். ஸோ இதனால் என்ன நடக்கும், இதுக்கோட இம்பேக்ட் என்ன, நமக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற தாட்டெல்லாம் எனக்கு இல்லை. மேபி நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தேனோ இருக்கிறேனோ, எனக்கு வந்து மற்றவங்க கிட்ட போய் ஒரு கெஞ்சியோ ஒருத்தவங்க காலை பிடிச்சோ இல்லை ஒருத்தவங்கள கவுத்து விட்டோ ஒருத்தவங்க முதுல குத்தியோ ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து வரத்துக்கு சும்மா இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியர் ஐடியாலஜி என்னோடது. ஐ நெவர் வாண்டட் டு கோ அண்ட் பெக் ஃபார் அ ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒருத்தரை பற்றி என் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அது நீங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இஃப் ஐ ஃபீல் தெர் இஸ் சம்திங் ராங், இல்லை நான் ஒன்று தப்பு பண்ணிட்டேன்னா ஓப்பனாக உடனே வந்து நான் சாரி சொல்லிவிடுவேன். மற்றவங்க தப்பு பண்ணானாலும் இது தப்புன்னு நான் ஸ்ட்ரைட்டாக அவங்க ஃபேஸில் பேசிடுவேன். அதை வந்து இப்படி பேசினா அவங்க வந்து என்ன நினச்சிப்பாங்க, நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுமா இல்லை நமக்கு எதுவும் நடக்காமல் போயிடுமான்னு இந்த நாள் வரைக்கும் நான் யோசிச்சதில்லை. ஸோ அதே மாதிரி பீப்புள் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இல்லைம்மா. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலி அவங்க டிபெண்ட்டாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அந்த வேலை முக்கியமாக இருந்திருக்கலாம், அவங்களோட குடும்ப சூழ்நிலை அப்படியா இருக்கலாம், அவங்களோட அப்ரிங்கிங் அப்படியா இருக்கலாம், அவங்களோட கேரக்டர் அப்படியா இருக்கலாம். அவங்க வந்து இந்த விஷயம் நம்ம பேசணும்னா நமக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அது 100க்கு 100 கரெக்டு தான். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறனால எல்லாரும் அப்படி செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும், சில பேரோட அந்த கரேஜ் லெவல் வேற மாதிரி இருக்கும், சில பேர் வந்து ரொம்ப சட்டிலாக இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் வே. ஸோ அதனால வந்து ஐ ரெஸ்பெக்ட் தேர் ஐடியாலஜிஸ் ஆஸ் வெல். ஸோ அவங்க அப்படி, நான் இப்படி. ஸோ வாய்ப்பு வருது வரல, அது நம்ம கையில் இல்லை. பட் மனசில் பட்டதை கூட பேச நம்மளால முடியலன்னா அப்புறம் என்ன ஒரு நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னோட ஐடியாலஜி.